யாரு சொல்றது? அதை ஆளு வளரணும் சொன்ன சரி, அதை யாரு சொல்றது தெரியாம இந்த நாடக அமைப்பாளர் மகாலிங்க மாமா எங்கடா ஆளு? ஏன்டா நெஞ்சுக்கு டான்ஸ் கூட்டி வர சொன்ன குஞ்சுக்கு டான்ஸ் போட்டு கூட்டி வந்திருக்காங்க. எந்த குஞ்சு சொல்ற நீ? இந்த புள்ளைங்க நான் உனக்கு இருட்டா எந்த குஞ்சு சொல்ற நீ? மாமா போட்டோக்கு தெரிச்சு மாமா மணியண்டா மாமா இந்த புள்ள எங்க புடிச்சு தள்ளுன்னு நினைக்கிறேன். எங்க புடிச்சு தள்ளுது மாமா? பரவாயில்ல நெஞ்சதானே போட்டோக்கு தெரிச்சு போறா. உன் வளத்துக்கு நான் பேசுறான் தான் எப்படி தெரியுமா பேசணும்? வளத்துக்கு புதுசா நம்ம உருவாக்க வேண்டியதுதான். இப்படி நின்னு பேச என்ன மாமா சரிதான மாமா? ஏய் இந்த மாதிரி வீரமணி ஆளு மட்டும் வளர்ந்தப்பட்டது அறிவு வளரணும். சரி நீ வந்த உடனே என்ன சொன்ன? ஓம் சக்தி சாமி என்ன சொன்ன? மாரியம்மன் சாமி என்ன சொன்ன? என்னதா சொன்ன? என்ன வந்துட்டு சாமி கண்ணை குத்துறது தெரியுமா உனக்கு? கண்ணை குத்துதா? கண்ணை குத்திரும். நீ கண்ணை குத்தி போடாத. அது குத்துறது அப்புறம் அம்மா ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளை கிட்ட உங்க அடங்கமா பேச கத்துக்க. அடங்கமா பேசி நிக்க. நீ தான் அடங்கமா பேசிட்டு இருக்க. சூடுக்க சொல்லறக்க மானக்கு என்ன கத்துக்க இதுக்க உள்ள இருக்க வெளிய இருக்க நடந்து வீட்டுக்கு இருக்க படுத்துக்க படுத்துக்க அறிவு கிட்ட முங்க அப்படி கண்ணை இருக்கு. இந்த பாட்டு நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி கிழிச்சு இந்த பாட்டு நல்லா இருக்கு. சூடு இருக்கா சொன்ன இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா? ஓன் ஜாமான் நான் கைய வச்சனா? இல்ல. அப்புறம் ஏன் ஜாமான் நீ கைய வைக்கிறீங்க? அது பழைய போச்சு. நீங்க வைக்காட்டி நாங்க வச்சு பழைய போச்சு. எப்பவுமே நீங்க வைக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம். கிச்சு போட மிச்சி நான் மைக் சொன்னேன். நான் மட்டும் உங்க மைக் நான் இந்த மைக் தான் சொன்னேன். ஏன் மைக் நீ அப்படிን பார்த்தா அந்த ஜாமான் மைக் எடுக்க ஆரம்பிச்சு. மாசமோ காட்டிய மாசா நாய்க்கு புடிச்ச மாசா மாட்டிக்கிட்டு திரிப்பா. சோத்தல நீங்க சோத்தல சுண்ணா பத்திக்கிறீங்க. அறிவு இருக்கு உனக்கு? ஏன் ஒரு அக்கா வச்சா பந்தனியா? நீ இப்படி வச்சிருக்க. நீ ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குற உனக்கு போட்டா தெரிஞ்சு போய் தெரிஞ்சு பொம்பளை லப்பர் வாயா நான் வச்சிருக்க. நீங்க மைக்கட்ட மண்ட வச்சுடா பிளடி ஃபூல். மாமா இவ போறவங்க மசிர்ல கூட உருப்படாது. இவளதான் கல்யாணம் பண்ணிட்டு போனா அன்னைக்கே வீடு நெருப்பு புடிச்சு எரிஞ்சிருந்தா. பக்கம் ஆளை பார்த்தா உலக ஜெயிச்சிருக்கா பிளடி ஃபூல். நீ ஆளு வளர்ந்துட்டு பேசுறியா நீ? ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை கிட்ட அடங்கமா பேச கத்துக்க. ஏன் தெரியுமா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது என்ன மாதிரி ஆம்பளை. நீ பேசாதயா. நம்ம என்ன சொன்ன? மாரி முகலுக்கு மாலை போடுறாங்க, ஓம் சக்தி மாலை போடுறாங்க, அப்படி ஆடுறாங்க இப்படி ஆடுறாங்க குதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஏன் தெரியுமா? அந்த ஆத்தா அவ்வளவு கோவப்படுது. அந்த சாமியானத்துல பாவடைய தூக்கிட்டு ஒரு ஆத்தா டிரைவர் வாயில ஒதுச்சு சின்னல்ல அந்த முகர் இந்த ஆட்டாங்க ஆடுல ஆட்டத்துலதான் அருள் வந்து காலை பிடி தூக்க அவன் டிரைவர் கீரை ஓட்டவே அவன் வாயில போய் அடிச்சு வெளியே வைக்க. மாப்பிள்ள ஒரு வாடி தூக்க சொல்லு மாப்பிள்ள. என்னடா தொண்டது? என்ன நாய் ஒண்ணு ஏன் தெரியுமா உனக்கு பொறுமையா பேசிட்டு இருக்கேன்? எப்போதுமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து என்ன மாதிரி ஆம்பளை எப்பவுமே ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்க எந்த இடத்துல நீங்க மரியாதை கொடுத்தீங்க? நீங்க எங்களுக்கு எந்த இடத்துல மரியாதை கொடுத்துருக்கீங்க? பேசி பேசுறீங்க. உனக்கு எனக்கு வம்பு வேணாம். நல்லா எடுத்துக்க. உன் வர்க்கத்துக்கு வந்து பொருள் வச்சிருக்கல. உன் வர்க்கத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம்ல. ஆட்டாவும் உட்காந்துருக்காங்க அண்ணனும் உட்காந்துருக்காங்க. நான் தப்பாலாம் பேசல. அவங்க விட நியாயத்தை கேட்கிறேன். ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊரையாவது உட்கார வச்சு சடங்கு சுத்தி இருக்காங்களா? சொல்லுங்க தலைவா. யாருக்காவது சடங்கு சுத்தி இருக்காங்களா? இல்ல. வயசுக்கு வந்தா ஆம்பளைக்கு சடங்கு சுத்துறது இல்ல. மாப்பிள்ள என்ன மாமா? பெண்கள் வயசுக்கு வந்தா தெரியுங்க. நம்ம வயசுக்கு வந்தா எப்படி மாப்பிள்ள தெரியும்? பெண்கள் எங்க வயசுக்கு வருவாங்க? எங்க வேணாலும் வருவாங்க. ஓடும் போது வருவாங்க, உட்காரும் போது வருவாங்க, படுத்து எப்படி வேணாலும் வருவாங்க. ஆனா ஆம்பளை நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஊர் வேதிகர் காட்டுல தான் நாங்க வயசுக்கு வருவோம். என்ன சொல்ற? எனக்கு தெரியவே தெரியாது. அங்கதான் டெஸ்ட். நீ ஒரு நாளைக்கு போய் பாரு. கொடுத்து வாங்கினால தெரியும். அந்த இடத்துல கூட பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம். உங்களுக்கு நாங்க வயசுக்கு வந்தா சடங்கு சுத்துறோம். நாங்க கஷ்டப்பட்டு உங்களை மாசமாக்குறோம். உனக்கு வளகாப்பு தூக்கி கையில மாட்டுறாங்களே. கஷ்டப்பட்டு உழைச்சுமே எங்களுக்கு ஒரு பித்தளா காப்பா தூக்கி மாட்டுறாங்களா? இல்ல. இது கூட பிரச்சனை இல்ல. பிள்ளை பத்தா அந்த கவர்மெண்ட் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குது? 22,000 கொடுக்குது. பிள்ளை பக்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 22,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்கார் மங்கார் உழைக்கிறோமே. எங்களுக்கு அவனால ஒரு 250 ரூபாய் சரக்கடியா கொடுக்குறாங்களா? வீரமணி தம்பி நான் சொல்றது கேளு. நாங்க 10 மாசம் சுமந்து பெக்குறோம். நீ என்னத்த பெக்குற? நீ மங்காரு 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 உழைக்கிறோமே. உழைச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒயின் ஷாப்புக்குள்ள போகுது. இதுல உழைச்சா அப்படி ஒயின் ஷாப் ஏதாவது லாட்ஜ் கூட பேசு. இதுல உழைச்சா ஒயின் ஷாப் இல்ல இல்ல அவங்க கரெக்டா தான் சொல்றேன். நீ நினைக்கிற தப்பியாமா? நீ எத்தனை மாசம் சுமக்கிறேன்னு சொன்ன? 10 மாசம். நீ சொன்னது உண்மையே. அதுக்கு நான் நீ 10 மாசம் வந்து புள்ள வைக்கிறேன். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் உன்னை கஷ்டப்பட்டு ஆம்பளை நான் மாசமாக்குறேன். நீ 10 மாசம் சுமந்து புள்ளைய பெக்குற. நான் படுக்கிற என்னை மாசமாக்கு. நான் 10 மாசம் புள்ள. ஒரு நிமிஷம் வீரமணி. அவசரப்படுக்காத. அப்புறம்
கெர்ப்பை இருக்கா? கெர்ப்பை எதுக்குமா? அது எங்க மாமா? நான் சுருக்கு பையில வச்சு பிள்ளை வைக்கிறேன். உனக்கு என்ன சந்தேகம்? சுருக்கு பையிலையா? எனக்கு இந்த பேக் அந்த சுருக்கு பையில அந்த பேக்ல கூட நான் வச்சு பிள்ளை வைக்கிறேன். உனக்கு என்ன? அப்படியா? சரி மாஜமாக்கு. சரி, எந்த வழி பெப்ப நீ? அம்மா எந்த வழி பெப்ப? நீ எந்த வெள்ள கொடுத்தாலும் நான் பெப்பேன். அம்மா வழியில வந்ததுல அந்த கால உண்மையை சொல்லி இங்க உட்கார்ந்து எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க. என் வீட்டுக்கார அம்மாக்கும் சுகபரிசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் கைது பார்ப்போம். என்கிட்ட அவன் லட்சணத்தை 1 2 3 இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு கையை தான் தூக்குனாரு. இவர் முட்டையா 2 கையை தூக்குனாரு. அவருக்கு 2 இருந்தா 2 கையை தான் தூக்குவாரு. சில பேர் 3 கையை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கை இருக்காது பிள்ளைகிட்ட. வேற ஏதாவது தூக்கி இருக்கு நம்மளுக்கு தெரியாது. என்ன 2 கையை தூக்குனாலும் சரி 3 கையை தூக்குனாலும் சரி உங்களை மாசியமாக்குறது நாங்க புள்ள வைக்கிறது நீங்க. அது நான் தப்பு சொல்ல. உனக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் சொல்லல. இவ்வளவு கஷ்டம் பண்ணி உழைக்கிறியே பெண்களுக்கு நாங்க எவ்வளவு செய்யறோம் தெரியுமா? என்ன செய்யற நீ? என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? என்ன இந்த சாக்குல அப்பப்போ உரைச்சிட்டு போற? நான் வேணா நாடகத்துல ஒரு 1/2 மணி நேரம் லீவ் விடாப்பா. நீ என்ன கேப்ல அப்பப்போ போய்கிட்டு இருக்கிற? உனக்குமா சரி விட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொந்த பந்தம்லாம் நாடகத்தோட இருக்கணும். சரியா? எப்ப இவ்வளவு பேசுறல. உனக்கு இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இவ்வளவு பேச்சு பேசுறல. ஆண்கள் நாங்க பேசி நான் இவ்வளவு பேசுறல. இப்ப பெண்கள் நீங்க பேசி சொல்றேன். இப்ப பெண்கள் சேர்ந்து நீங்க ஒரு 100 நாள் வரைக்கும் போறீங்க. ஒரு பேச்சுக்கு போறோம். 100 நாள் வரைக்கும் உண்மையிலே போற பேச்சுக்கு இல்ல, உண்மையிலே போறோம். 100 நாள் வரைக்கும் போறீங்க. இந்த பெண்களோட சேர்ந்து நீயும் போற. போறத தப்பி தவறி நீ மண்டே கண்டியோ போட்டவர்கள் என்னடா சொல்ற? ஒரு பேச்சுக்கியா? ஒரு பேச்சுக்கு தப்பி தவறி செத்து போயிட்டேன்னு வச்சுக்க. உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களே. என்ன கொடுப்பாங்க? பணம். ஒரு மயிர் கொடுக்க மாட்டாங்க. இதே நீ ஒரு களை எடுக்க போற. களை எடுக்க போறதுல பாம்பு போட்டு தள்ளி பண்டியா போட்டா பணம் கொடுப்பாங்க. வீட்டு தலைவி எடுத்து போயிட்டு கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. எங்க ஆண்களுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? சிறப்பு கள்ளக்குறிச்சியில போய் கள்ளச்சாரத்தை கூட செத்து போ உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஆம்பளை நான் செத்தாலும் 10 லட்சம் ரூபாய்க்கு சாகுறேன். எங்க இந்த உம்பளை நீ 10 லட்சம் ரூபாய்க்கு செத்தேன்னு சொல்லுவாப்பா. சரி நீ சாகு, நான் வாங்கி கொடுக்குறேன் கள்ளச்சாரம். கள்ளச்சாரம் வாங்கி கொடுப்பேன். சாகவா? 10 லட்சம் நான் வாங்கிக்கிறேன். அப்ப அங்க இருக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்கிறா? அவன் அதே பிளான் எடுத்துக்கிறோம். பாதிப்பாக எடுத்துக்கிட்டு அப்புறம் அக்கா தங்கச்சி அப்புறம் ஷேர் பண்ணாம இது கூட பிரச்சனை. குடிக்கிற ஆம்பளை புள்ள எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? குடிக்கிற ஆம்பளைங்களை நல்லவங்கிறியா கெட்டவங்கிறியா? கெட்டவன் குடிக்காரன். குடிகாரப்ப வீணப்பட போய் வெறுப்பே நாதித்த போய் முள்ள மாதிரி போய் நீ வாடுங்க கூட்டு போல நல்லா கேளு. ஏமா குடியாரங்கள கெட்டவனே கிடையாது. நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல குடியாரன்னு நீங்க குடியாரன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் எங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. என்ன பேரு? மது பிரியர்கள் அப்படின்னு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. ஏன் தெரியுமா குடியாரனை பத்தி தப்பா பேசக்கூடாது? குடியாரன் கெட்டவனே கிடையாது. குடியாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். உண்மையிலே சொல்றமா? நம்ம ஊரை சொல்லிட்டு போறேன். குடியாரன் நல்லவன் தான். குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல. குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். குடிப்பேன் அலம்பல் பண்ணுவான் போய் படுத்துருவான். வாழ்க தமிழ்நாடு. குடிக்காம அவன் குடி அப்படி இருக்கலாம், இவன் குடி அப்படி கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் எவ்வளவு பேசுறீமா? ஆமா நான் குடிக்க காரணம் யார் தெரியுமா? நீங்க அங்க வாரி எவ்வளவு பாதிப்பா இருக்குன்னு அந்த அளவுக்கு பாதிப்பு ஊத்தி குடுக்குறோம். ஆமா ஏன் தெரியுமா? நாங்க ஆண்கள் குடிக்கிறோம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு. பெண்கள் நீங்க எங்களை தூக்கி குளிப்பாட்டி இவ்வளவு பான்ஸ் பவுடர் எடுத்து இங்க அடிச்சு இங்க அடிச்சு மிச்ச பவுடர் எடுத்து இங்க அடிச்சு என் சிஞ்சி மணி புடிச்சு சின்ன புள்ள கும்புறிய. ஆமாவா இல்லையா? ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். உங்க அம்மா வந்து உனக்கு அப்படி அடிச்சாங்க. நானா தான் விஷத்தை வாங்கி வாயில ஊத்தி கொண்டிருப்பேன். இந்த டைலாக் அப்புறம் வரும். உன்னை மண்டியம்மா அந்த இடத்துல நாங்க ஊத்திட்டு சுஞ்சி மணி புடிச்சு கும்பிட்டோம். தெரியாம கேக்குறேன். நாங்க ஒரு நாளைக்கு தண்ணியை போட்டு ஒயின் ஷாப்ல கிடக்கும் போது எங்களை தூக்கி அந்த குளிப்பாட்டி இங்க எல்லாம் நீ பவுடர் அடிக்க வேணாம், கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து இங்க மட்டும் அடிச்சு விட்டு பாரு. அடுத்த நாள் என் பங்காளி ஒயின் ஷாப் போவா நீ நினைக்கிறியா? எப்படா நீ பவுடர் அடிப்பேன்னு அங்கே தான் படுத்திருப்பான். நான் போட்டத சுடுகாடு தான் போங்க. நீ எடுத்து நீ வேணா நீ பங்காளி பங்காளி உண்மையிலே பங்காளி அண்ணே கை நோ சொல்றேனே என்ன அவரோட போயிட்டு இருக்காப்ல. ஏய் அவர் உண்டா ஒரு பொளப்புண்டு இருக்கார் அண்ணே. நீ பாத்து அங்க வாரு பொளப்பு எப்படி தின்னு கொஞ்சம் இறக்கி விடு. அதுதான் முதல்ல தெரியுது. இறக்கு இந்த புள்ள நீ வாடி காமிச்சிட்டு போயிட்டு அந்த புள்ள ஆசைப்படாது. இது கூட பிரச்சனை நம்ம. இன்னொரு விஷயம் கேட்கிறேன். பெண்கள் நீங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கீங்க? நாங்க ஆண்கள் யாராவது நாகரிக துணி போட்டு உட்கார்ந்திருக்கோமா? எவ்வளவு அருமையா வேட்டி இல்லாம இருக்கமா? நாகரி மத்த அறிக்கைய தெரியாம கேட்கிறேன். நாங்களே வேடி சட்டை கட்டிட்டு இருக்கோம். இந்த லெக்கின்ஸ் பேண்ட் யாருமா கண்டுபிடிச்சது உங்களுக்கு? லெக்கின்ஸ் பேண்ட் இங்க வரைக்கும் மாட்டிக்கிடுவாங்க. இவங்க ஸ்கூட்டில கால இப்படி எல்லாம் தூக்கி போடுறது இல்ல. சிரமமா இருக்கும். ஒரு கால தூக்கி பிடிச்சா போடுறது.
இவங்க தூக்கி போடும் போது கீழே இருக்க தையல் புரட்டடின்னு விட்டு போயிடும். இவங்க ஏர் ஸ்கூட்டில கத்துட்டு டிர்னு அத்துறானா பின்னாடி டாப்பர் தண்டாப்பட தூக்கிடும். பின்னாடி வர குண்டி சூப்பரா இருக்குடா அவனு பார்த்துட்டு போல இந்த புள்ளி மணி இங்க பண்ணி பள்ளத்தாக்கு வந்து போய் சேர்ந்துறேன். தெரியாம தான் கேக்குறேன். இதே வேலையெல்லாம் தெரியுதியா? எதை பைட்டு கிளி இது பார்க்கலாம்னு. இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் அந்த ஹை ஹீல்ஸ் போறீங்கல்ல, அது எதுக்கா போறீங்க? எதுக்குன்னா நாங்க போட்டுக்கணும்னு தான் போறோம். அதுவே எதுக்கு போறோம்? அப்படி இல்ல, அது வந்து உயரம் கொஞ்சம் உயரமா இந்த மாதிரி ஆண்கள் தெரியுமா, கொஞ்சம் உயரமா தெரியலாம்னு. அது ஹை ஹீல்ஸ் போட்டு அந்த ஹை ஹீல்ஸ் போட்டு ஆத்த நடக்கிறது பாத்திருக்கா? இப்படி இருக்கு அந்த குண்டி. அந்த ஹை ஹீல்ஸ் போட்டோம்னு வச்சுக்க இப்படி இருக்கா குண்டி டப்பா. ஆனா அதை காட்டி நடந்து வர லாயர் தவக்கல மாதிரி இருக்கும். இது கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த நைட்டின்னு ஒரு பொம்பளை புள்ள போடுறீல்ல, அந்த நைட்டியா பொம்பளை புள்ள எதுக்கு போடுறீங்க? நைட்டு போடுறதுக்கு. நைட்ல தான் போடு. நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. பகல்ல போறிய நீனா பகட்டியா? அந்த நைட்டியா போடுற தப்பு இல்ல, சேஃப்டிக்கு போறோம். இந்த நைட்டியா போடுற பொம்பளை புள்ள இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் இந்த லாக்கரையும் மறைச்சு முடிச்சா எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூரப்படு கோழி மாடு அத்துக்கிட்டு வர மாதிரியா நடந்து வந்து இவ திங்கு திங்கு நடந்து வந்தா திமுக திமுக குதிக்கும் ஸ்கூட்டில ரெம்பல. அப்புறம் வண்டி முள்ளு ஏறாம அப்புறம் என்ன ஒப்பம் அவனே இவரது எங்களை குறை சொல்றிய. இங்க என்ன வாழ்வு என்ன வாழ்வு நிக்கிற? நாங்க போற லெகின்ஸை நீ போடுற. என்னத்த ஒரு பேண்ட பாக்குற மாதிரி பார்த்தா நீ பாக்குறது கொத்தோட புடுங்கிற மாதிரியே பாக்குற. சரிமா சொல்லுங்க. நாங்க போற லெகின்ஸை நீ போடுற. சரி முடி வெட்டுற. என்ன முடி வெட்டுற? முள்ள வெட்டு தலையா? அதுக்கு பேர் இங்க அப்படியே முடி நட்டு நட்டு நிக்குது. அது என்னது? இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு மூக்குல ஒரு கோடு மூக்குல ஒரு கோடு. என்ன குறை சொல்ற? அந்த ஒரு மண்டை மறையுது பாரு, அந்த மண்டை தானே. அம்மா நீ நினைக்கிறது தப்பு. அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் புள்ளிங்கோ. புள்ளிங்கம்மா அந்த மாதிரி மண்டை. அது ஏன் தெரியுமா? முதல்ல முடிவெட்டுற கடையில அந்த ஆளு கரண்ட் போயிடுச்சு வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு எந்திரிச்சு வந்தீங்கன்னா அதை ஸ்டைலாவே நம்ம ஆளு மாத்திட்டேன். அதை பத்தி பிரச்சனை. நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறீங்க. நம்ம நின்று பேசினா பேசிட்டே இருக்கலாம். அடுத்த சரியா வெளியே வரணும். யாரும் பண்றீங்க? என்ன